2025 இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க லோ ஃபீஸ்ல காலேஜ் கேட்டாலும் சரி, இல்லைன்னா உங்களுடைய கட் ஆஃப்க்கு தகுந்த காலேஜஸ் கேட்டாலும் சரி, 7.5ல ஃபுல் ஃப்ரீயா படிக்கணும்னு காலேஜஸ் கேட்டாலும் சரி, நான் உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ அதனால வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம கண்டென்ட்டுக்கு வரலாம். 13 days கவுன்சிலிங் ப்ராசஸ் பத்தி நம்ம ஒரு கம்ப்ளீட் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி சில ப்ராசஸ்லாம் இருக்கு, அந்த ப்ராசஸையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ½ an hourல எப்படி வந்து கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவை நீங்க பார்க்கலன்னா தயவு செய்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் லிங்க் கொடுத்துருப்பேன், போய் பாருங்க சரிங்களா. ஏன்னா அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும் இந்த டிஎன்ஏ ப்ராசஸ் பத்தி சரிங்களா. ஓகே, இப்போ நீங்க கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டீங்க சரிங்களா. ஜூன் மந்த் நீங்க கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிருவீங்க. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேண்டம் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க சரிங்களா. ரேண்டம் நம்பர் அப்படின்னா குத்து மதிப்பா கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் சரிங்களா. அது ஒரு லக்கி நம்பர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ரேண்டம் நம்பர் அப்படின்றது குத்து மதிப்பா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு 10 digit நம்பர் சரிங்களா. இந்த 10 digit நம்பர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பிஎஸ்சி காலேஜ்ல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 4 சீட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 சீட்டுக்கு 8 பேர் போட்டி போடுறீங்க. இந்த 8 பேருமே வந்து பாத்தீங்கன்னா சேம் கட் ஆஃப் வாங்கியிருக்கீங்க. உடனே கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மேக்ஸ் மார்க்கை பார்க்கும் சரிங்களா. மேக்ஸ்லயும் 8 பேருமே சேம் மார்க் வாங்கியிருக்கீங்க. இப்ப எப்படி யாருக்கு சீட்டு கொடுக்கறது? உடனே அடுத்த கட்டமா கம்ப்யூட்டர் வந்து உங்களுடைய பிசிக்ஸ் மார்க்கை பார்க்கும். பிசிக்ஸ்லயும் நீங்க 8 பேருமே சேம் மார்க் வாங்கியிருக்கீங்க. அப்புறம் என்ன பண்றது? கெமிஸ்ட்ரி மார்க்கா? அது கிடையாது சரிங்களா. 12th 8 பேர் எடுத்துருக்கக்கூடிய டோட்டல் மார்க்கை சிஸ்டம் வந்து அனலைஸ் பண்ணும். அந்த 8 பேருமே சேம் டோட்டல் மார்க் 12th எடுத்திருக்கீங்க. உடனே என்ன பண்ணும்னா 10th மார்க் பார்க்கும். உங்களுடைய 8 பேரும் எடுத்துக்கக்கூடிய 10th மார்க் கம்ப்யூட்டர் பார்க்கும். 10thலயும் 8 பேரும் சேம் மார்க் எடுத்திருக்கீங்க. இப்ப என்ன பண்றது, எப்படி சீட்டு கொடுக்கறதுன்னு ஒரு குழப்பம் வரும் இல்லையா. சோ இந்த குழப்பத்துக்கு ஒரு சொல்யூஷனா தான் இந்த ரேண்டம் நம்பர் யூஸ் ஆகுது சரிங்களா. ரேண்டம் நம்பர் அப்படின்றது ரேண்டமா வந்து ஒரு குத்து மதிப்பா எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு 10 digit நம்பர். நமக்கு இருக்கிறது 4 சீட்டு தான், 8 பேர் போட்டி போடுறாங்க இல்லையா. சோ அப்ப அந்த 4 பேரை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு மீதி 4 பேர் எப்படி ஃபில்டர் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரேண்டம் நம்பரை வச்சுதான் ஃபில்டர் பண்ணுவாங்க சரிங்களா. ரேண்டம் நம்பர்ல 10 digit நம்பர் கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி 8388286052 எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு 10 digit நம்பர் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் இதே நம்பர் வராது, ஒருத்தருக்கு ஒரு ரேண்டம் நம்பர் 10 digitல வரும் சரிங்களா. சோ இந்த மாதிரி வரக்கூடிய ரேண்டம் நம்பர்ல யாருக்கு வந்து கவுண்டிங் அதிகமா இருக்கும் ஓகேவா, யாருக்கு வந்து அதிக எண்ணிக்கையில ரேண்டம் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க சரிங்களா. அவங்களெல்லாம் ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணிட்டு ரேண்டம் நம்பர் கம்மியா இருக்கக்கூடிய 4 பேரை ஃபில்டர் பண்ணிடுவாங்க. இதுக்குதான் இந்த ரேண்டம் நம்பர் யூஸ் ஆகுது, புரியுதுங்களா. சேம் கட் ஆஃப் சேம் மார்க் இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த ரேண்டம் நம்பரை வச்சு என்ன பண்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில்டர் பண்றாங்க சரிங்களா. நீங்க கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது ரேண்டம் நம்பர் சரிங்களா. ரேண்டம் நம்பர்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் சர்டிபிகேட்டை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதாவது நீங்க கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்னென்ன சர்டிபிகேட்லாம் அப்லோட் பண்ணணும்னு ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ அந்த சர்டிபிகேட்லாம் நீங்க அப்லோட் பண்ணுவீங்க. 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் அண்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட். நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்லோட் பண்ணுவீங்க, டிசி இருந்தா டிசி அப்லோட் பண்ணலாம். சோ இந்த மாதிரி சர்டிபிகேட்லாம் அப்லோட் பண்ணிருப்பீங்க இல்லையா. சோ அதுல முக்கியமான சர்டிபிகேட்னு பார்க்கும்போது 10th சர்டிபிகேட், 12th கம்யூனிட்டி சர்டிபிகேட். நீங்க அப்லோட் பண்ணிருக்கக்கூடிய சர்டிபிகேட்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் சரிங்களா. இது வந்து ரேண்டம் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் நடக்கும், சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்க நேர்ல போகணுமா அப்படின்னா இல்ல, இதையுமே ஆன்லைன்லயே பண்ணிடுவாங்க சரிங்களா. ஆன்லைன்லயே வந்து உங்களுடைய சர்டிபிகேட்டை வெரிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. சப்போஸ் நீங்க சர்டிபிகேட் அப்லோட் பண்றதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க சரிங்களா. அப்போ நீங்க சர்டிபிகேட் எடுத்துட்டு டைரக்டா டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சரியா. அங்க டிஎன்இ online.org வெப்சைட்ல போயிட்டு உங்களுடைய இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டேட்டஸ்னு வரும். அதுல போய் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய சர்டிபிகேட் அப்லோட் ஸ்டேட்டஸ்னு ஒன்று வரும். சர்டிபிகேட் அப்லோட் ஸ்டேட்டஸ்ல கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் சரிங்களா. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ்னு கொடுத்துருப்பாங்க. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ்ல உங்களுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டட்னு கொடுத்துருவாங்க, கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு கொடுத்துருவாங்க. அதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு
இருந்துச்சு அப்படின்னா இன்கம்ப்ளீட்டட் கொடுப்பாங்க. அப்பதான் நீங்க டைரக்டா போற மாதிரி இருக்கும் டிஎஃப்சில. சரிங்களா? சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ்ல இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி வந்தாலும் நீங்க பயப்பட தேவையில்லை. இன் ப்ராக்ரஸ் அப்படின்னா உங்களுடைய சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? சோ அதனால நீங்க அதுக்கும் நீங்க பயப்பட தேவையில்ல. சோ இதுதான் உங்களுடைய அடுத்த கட்டம். சரிங்களா? நீங்க டிஎன்இ அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ரேண்டம் நம்பர் கொடுப்பாங்க. அந்த ரேண்டம் நம்பருக்கு அப்புறம் உங்களுடைய சர்டிபிகேட்டை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. சரிங்களா? ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுடைய கட் ஆஃப் பேசிஸ்ல வெளியிடுவாங்க. லாஸ்ட் இயர் எப்படி பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 200 ல இருந்து 179 கட் ஆஃப் இருக்கிறவங்க வரைக்கும் ரவுண்ட் 1ல வந்தாங்க. சரிங்களா? ரேங்க் பேசிஸ்ல சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து 26,654 ரேங்க் இருக்கிறவங்க வரைக்கும் ரவுண்ட் 1ல வந்தாங்க. சரியா? அதே மாதிரி 178 கட் ஆஃப்ல இருந்து 142 கட் ஆஃப் இருக்கிறவங்க வரைக்கும் ரவுண்ட் 2ல வந்தாங்க. ரேங்க் பேசிஸ்ல சொல்லணும்னா 26,655 ரேங்கிங்ல இருந்து வந்துட்டாங்க. சரிங்களா? சோ இந்த வருஷமும் அப்படிதான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. சோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரேண்டம் நம்பர், அப்புறம் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், அப்புறமா ரேங்க் லிஸ்ட். ஓகேவா? இப்ப ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து கவுன்சிலிங் டேட் ஒன்று கொடுப்பாங்க. சரிங்களா? கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சாய்ஸ் ஃபில்லிங். ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஸ்டெப். சரிங்களா? சாய்ஸ் ஃபில்லிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா காலேஜ் வந்து அட்டானமஸ் காலேஜா இல்லை நான் அட்டானமஸா இதெல்லாம் நல்லா பார்த்து கவனிக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த காலேஜ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களால அந்த காலேஜ் கேட்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பே பண்ண முடியுமான்றத கவனிக்கணும். சரிங்களா? நிறைய பேர் வந்து டாப் காலேஜ்னு சொல்றாங்களே சொல்லிட்டு நீங்க போய் ஆர்வக்குள்ள ஜாயின் பண்ணிடுறீங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்றீங்கன்னா அந்த காலேஜ்ல 2 லட்சம் கேட்கறாங்க 2 லட்சம் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணி வெளியே வந்துடுறீங்க. இதுக்கு தேவையில்லாத விஷயம் இல்லையா? இப்ப எதையுமே முன்னாடியே யோசனை பண்றதுதான் புத்திசாலித்தனம். சரிங்களா? இதை நீங்க முன்னாடியே யோசனை பண்ணி உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங்ல போட்டிருந்தீங்கன்னா உங்களால இந்த இன்ஜினியரிங் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வந்திருக்க முடியும் இல்லையா? சோ அப்ப நீங்க முன்னாடி யோசிக்காம விட்டதோட விலை வந்து உங்களால இன்ஜினியரிங் போய் ஜாயின் பண்ணியும் கம்ப்ளீட் பண்ண முடியாத சிச்சுவேஷன் தான். அதனால சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க காலேஜோட குவாலிட்டியும் செக் பண்ணணும். உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஒத்து வரக்கூடிய காலேஜாலும் செக் பண்ணிக்கணும். சரிங்களா? இன்னொன்று என்னன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த காலேஜ்ன்ற பட்சத்தில் தான் அடுத்த ஆப்ஷன் கொடுக்கணும். சரிங்களா? ஏன்னா சிஸ்டம் வந்து உங்களுக்கு எப்படி சாய்ஸ் ஃபில்லிங்ல காலேஜ் செலக்ட் பண்ணி கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போட்டிருக்க காலேஜுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பார்க்கும் இது உங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்ட்டு. அது உங்க கட் ஆஃப் ஒத்து வரல அப்படின்னா தான் செகண்ட் காலேஜ் பார்க்கும். அதுவும் உங்க கட் ஆஃப் ஒத்து வரல தேர்ட் காலேஜ் பார்க்கும். சரிங்களா? இப்படிதான் சிஸ்டம் வந்து உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் வச்சு உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட்மெண்ட் பண்ணி கொடுக்குது. அதனால சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ரொம்ப 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 கேர்ஃபுல்லா பண்ணணும். அதுதான் பெரிய ப்ராசஸ் கவுன்சிலிங்ல. மீதி எல்லாமே சின்ன சின்ன ப்ராசஸ் தான். சரிங்களா? 13 டேஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் தான். சரிங்களா? சரி வாங்க நம்ம பார்க்கலாம். கவனமா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டே 1ல 10 மணிக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்றாங்க. டே 1ல 10 AM ஆரம்பிக்கக்கூடிய கவுன்சிலிங் டே 3ல 5 PM ஈவினிங் 5 o'clock வந்து முடிஞ்சிடும். சரிங்களா? டே 1 காலையில 10 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய கவுன்சிலிங் வந்து டே 3ல ஈவினிங் 5 மணிக்கு நமக்கு முடியும். சரிங்களா? இப்போ இந்த டே 1ல இருந்து டே 3 வரைக்கும் நம்ம என்ன ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் தான் பண்ண போறோம். சரிங்களா? டே 1ல இருந்து டே 3 வரைக்கும் நம்ம என்ன ஒர்க் பண்ண போறோம்? சாய்ஸ் ஃபில்லிங் தான் பண்ண போறோம். சரியா? இந்த சாய்ஸ் ஃபில்லிங் தான் இப்ப நான் சொன்ன மாதிரி ரொம்ப 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 கவனமா பண்ணணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டே 4 ஓகேவா? டே 4ல இருந்து டே 5 டே 4 10 AM ல இருந்து டே 5 5 PM மார்னிங் 10 o'clock ல இருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும். டே 4ல 10 o'clock ஆரம்பிச்சு டே 5ல 5 o'clock வரைக்கும் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுருக்கோம் இல்லையா? அதுல ஒரு காலேஜ் நமக்கு சிஸ்டம் அலாட் பண்ணி கொடுத்துருக்கும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு ஒன்று வரும். சரிங்களா? டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் போட்ட காலேஜ்ல இருந்து ஒரு காலேஜ் நமக்கு சிஸ்டம் அலாட்மெண்ட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? நம்ம என்னதான் 1000 காலேஜ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல போட்டாலும் ஒரு காலேஜ் தான் நம்ம படிக்க போறோம் இல்லையா? அதனால சிஸ்டம் வந்து நமக்கு ஒரு காலேஜ் அலாட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? சோ அப்போ டே 4ல இருந்து டே 5க்குள்ள சிஸ்டம் ஒரு காலேஜ் நமக்கு அலாட் பண்ணி கொடுக்கும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். அதுக்கு பேர் தான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். சரிங்களா? இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த டே 4ல இருந்து டே 5க்குள்ள இருக்கக்கூடிய இந்த கேப்ல நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஓகேவா? இந்த 10 மணில இருந்து 5 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இன் பிட்வீன் டைம்ல இந்த அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணணும். அப்போ கன்ஃபர்மேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ஓகேவா? இந்த கன்ஃபர்மேஷன் பண்றதுல பல ப்ராசஸ் இருக்கு.
சரியா? கன்ஃபர்மேஷன் பண்றதுல பல ப்ராசஸ் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஒரு 5 காலேஜ் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், நீங்க 1000 காலேஜ் கூட சாய்ஸ் ஃபில்லிங்ல போட்டுக்கலாம். ஆனா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், நீங்க ஒரு 5 காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங்ல போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க 5ஆவதா போட்டிருக்கக்கூடிய ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் போட்டிருக்கக்கூடிய காலேஜ் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காலேஜ், ஆனா உங்களுக்கு 5ஆவதா போட்டிருக்கக்கூடிய காலேஜ் கிடைச்சிருக்கு. அப்படின்ற பட்சத்துல ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்க, எனக்கு 5ஆவதா போட்டிருக்கக்கூடிய காலேஜும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிடுவீங்க. அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? சில பேர் என்ன பண்ணுவீங்க, எனக்கு 5ஆவதா போட்டிருக்கக்கூடிய காலேஜ் கிடைச்சிருச்சு, அது ஏன் கிடைச்சது, எனக்கு அது பிடிக்கவே இல்லையே, எனக்கு ஃபர்ஸ்ட் போட்டிருக்க காலேஜ் தானே கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? சோ அப்போ உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? அதுக்கு பேர் தான் அப்வர்ட். ஓகேவா? அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். சோ இந்த ப்ராசஸ் பத்தி நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன், பாருங்க. உங்களுக்கு காலேஜ் வந்து அலாட்மெண்ட் பண்ணி வருது இல்லையா, அப்போ நீங்க உங்களுடைய முடிவை நீங்க 6 விதமா எடுக்கலாம். இது வந்து கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ல சொல்லியிருக்காங்க. உங்களுடைய முடிவை நீங்க 6 விதமா எடுக்கலாம். அது என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின். அதாவது எனக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு, நான் ஒரு 5 காலேஜ் ஃபில் பண்ண இல்லையா, அதுல எனக்கு 5ஆவது காலேஜா ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு. எனக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கோ அதை நான் ஓகே பண்ணிட்டு 7 டேஸ்க்குள்ள நான் அங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பே பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், காலேஜ்ல ஜாயின் பண்றேன். இதுதான் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்றதுடைய அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி 7 டேஸ்க்குள்ள நீங்க ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிடணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். ஓகேங்களா? அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 காலேஜ் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுல வந்து எனக்கு 5ஆவது காலேஜ் கிடைச்சிருக்கு. எனக்கு இந்த 5ஆவது காலேஜ் ஓகே தான், இருந்தாலும் மேல இருக்க அந்த 4 காலேஜ் இருக்கு இல்லையா, அது கிடைச்சாலும் எனக்கு ஓகே. சரிங்களா? மேல இருக்கக்கூடிய அந்த 4 காலேஜ் கிடைச்சாலும் ஓகே, அதில் நான் கொஞ்சம் வெயிட் பண்றேன் அப்படின்றது அர்த்தம். மேல இருக்க அந்த 4 காலேஜுமே கிடைக்கலன்னா நான் 5ஆவது காலேஜை ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். அதாவது எனக்கு 5ஆவது காலேஜ் கிடைச்சிருக்கு இல்லையா, அது தயவு செய்து எனக்கு வேண்டாம், நான் மேல இருக்கக்கூடிய 4 காலேஜ் கிடைச்சா போறேன், இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடுறேன் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? இதான் வந்து டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். இது என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு 5 காலேஜ்ல 5th காலேஜ் கிடைச்சிருக்கு, பட் எனக்கு 5th வேண்டாம், நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போறேன். சரிங்களா? நான் 5th எனக்கு வேண்டாம், நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் குயிட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கவுன்சிலிங்கே வேணாம், கவுன்சிலிங்கை விட்டு நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்வர்ட் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு. அப்படின்னா நான் ஒரு 5 காலேஜ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருந்தேன், எனக்கு இந்த 5 காலேஜுமே கிடைக்கல இந்த ரவுண்டில், நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் ரவுண்டில் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராசஸ் தான் பார்த்து முடிச்சிருப்பீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டே 6. ஓகேவா? டே 6ல இருந்து டே 10. சோ இந்த டே 6ல இருந்து டே 10க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க காலேஜ் ஓகே பண்ணவங்க, ஓகேவா, எனக்கு இந்த காலேஜ் ஓகேன்றவங்க, நீங்க இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணி ஓகே அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க என்ன பண்ணலாம், இந்த ரிப்போர்ட்டிங் டு காலேஜுக்கு போய் பணம் கட்டி டைரக்டா ஜாயின் பண்ணிடலாம். டே 6ல இருந்து டே 10க்குள்ள போயிட்டு காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிடலாம். மீதி ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருப்பீங்க, டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருப்பீங்க. இந்த மாதிரி அப்வர்ட் கொடுத்தவங்க என்ன பண்ணணும், ஓகேவா, ரிப்போர்ட்டிங் டு டிஎஃப்சில போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா 25,000 பே பண்ணிட்டு அங்க சர்டிபிகேட்டும் கொடுக்கணும். சரியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த 25,000 பே பண்ண வேண்டாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ காலேஜ் ரொம்ப பிடிச்சிச்சுன்றவங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணிட்டு போய் காலேஜ்ல டைரக்டா போய் ஜாயின் பண்ணிடலாம். சரிங்களா? அதர்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு காலேஜ் பிடிக்கலன்றவங்க அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருப்பீங்க, இல்ல டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருப்பீங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு 25,000 ரூபாய் பணம் கட்டிட்டு உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிபிகேட் இதெல்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணணும். சரிங்களா? 25,000 பணம் யாரெல்லாம் கொடுக்க வேணாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க 7.5 ரிசர்வேஷனா இருந்தீங்கன்னா இந்த 25,000 பணம் கட்ட தேவையில்லை. அதே மாதிரி எஸ்சி, எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இந்த 25,000 பணம் கட்ட தேவையில்லை. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தீங்கனாலும் நீங்களும் 25,000 பணம் கட்ட தேவையில்லை. சரிங்களா? இது தவிர்த்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து 25,000 பணம் கட்டணும். பிளஸ் இந்த சர்டிபிகேட் 10th 12th கம்யூனிட்டி சர்டிபிகேட்லாம் டிஎஃப்சில கொடுத்துட்டு வெயிட் பண்ணணும். சரிங்களா? அவங்க விருப்பப்படுற காலேஜ் தான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, எது வேணா கிடைக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்க 5 காலேஜ் போட்டிருக்கீங்க, 5ஆவது ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, நீங்க ஃபர்ஸ்ட் காலேஜ் தான் வேணும்னு அடிவாதமா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலேஜே அடுத்தது உங்களுக்கு கிடைக்கும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் காலேஜே கிடைக்கும்னு உங்களுக்கு அவசியம் கிடையாது. நீங்க செகண்டா போட்டிருக்கக்கூடிய ஆப்ஷனும் கிடைக்கலாம்,
தேர்டா போட்டிருக்கக்கூடிய ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கலாம் அப்வர்ட் கொடுக்கும்போது. சரிங்களா? அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணுவீங்க. மீதி பேரும் டிஎஃப்சி சென்டருக்கு போவீங்க. இந்த டே 11 டே 12 வரைக்கும் டிஎன்ஏ ஆபீஸ் ஒர்க் வந்து ப்ராசஸிங்ல இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டுமே காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணாம இருப்பாங்க. சரிங்களா? அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டு காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணலன்னா நீங்க கவுன்சிலிங் விட்டு வெளியே போற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டு காலேஜ்லயே போய் ஜாயின் பண்ணாம இருப்பாங்க. சரிங்களா? சோ அந்த சீட் அப்படியே வேக்கண்டா இருக்கு இல்லையா? சோ அந்த சீட் அப்புறம் டிக்ளைன் அண்ட் குயிட் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அந்த டிக்ளைன் அண்ட் குயிட், அதாவது கவுன்சிலிங் விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளைன் அண்ட் குயிட் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அந்த சீட், இந்த ரெண்டு சீட்டையும் என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, இங்க வந்து டே 11 டே 12 வரைக்கும் அப்வர்ட் கொடுத்தவங்களுக்கு எந்தெந்த காலேஜ் எல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு டிஎன்ஏ ஆபீஸ் ஒர்க் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும். சரிங்களா? இந்த டே 13ல வந்து இந்த டே 13 வந்து பாத்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டருக்கு போனாங்க இல்லையா, அப்வர்ட் கொடுத்தவங்க அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வரும். இந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் எடுத்துட்டு போய் அவங்க வந்து 1 வீக் உள்ள காலேஜ்ல ஜாயின் பண்ணிடணும். சரிங்களா? சோ இதுலயுமே ஜாயின் பண்ணல, டே 13லயுமே ஜாயின் பண்ணல அப்படின்னா அந்த சீட் வந்து ரவுண்ட் 2ல இருக்கவங்களுக்கு போகுமா அப்படின்னா போகாது. அது அப்படியே வேக்கண்டாவே இருக்கும். சரிங்களா? கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாத்துலயும் அந்த சீட் அப்படியே வேக்கண்டாவே இருக்கும். பிரைவேட் காலேஜா இருந்தா அந்த சீட்டை மேனேஜ்மெண்ட் சீட்டா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? சோ இதுதான் உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ். உங்களுக்கு கண்டிப்பா இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோல இன்னும் நிறைய தகவல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, பை. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.